value of n. If a certain amount of money is divided equally among n persons, each one is receiving 352 rupees. So total money இருக்கு, அதை வந்து n பீப்புளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போது ஒருத்தருக்கும் 352 ருபீஸ் கிடைக்குது. அப்படின்னா டோட்டல் இஸ் 352 into n அப்படிங்கிறதா இருக்கும். 352 into n, yes, 352n. However, if two persons receive 506 rupees each and the remaining amount is divided equally among the other persons, each one of them receives less than or equal to 330. இதே 352n ருபீஸை இப்போது வேறு மாதிரி அதை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இதில் 2 பேருக்கு 506 ருபீஸ் கொடுத்துறாங்க. அப்போது இதில் 2 பேருக்கு 506 ருபீஸ் போயாச்சு. அப்போ திஸ் மைனஸ் 2 into 506 சேம் டோட்டல் தான். இப்படி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இருக்கிற மீதியை ரிமைனிங் அமௌண்ட்டை இஸ் டிவைடட் ஈக்குவலி அமங் த அதர் பர்சன்ஸ். இப்போ இந்த அமௌண்ட்டை மீதி இருக்கிற பேர் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா, மொத்தம் n பீப்புள் இருந்தாங்க, அதில் 2 பேருக்கு கொடுத்தாச்சு. இப்போ மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? n-2 பீப்புள் இருப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது ஈச் ஆஃப் தம் ரிசீவ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 330. அப்போனா இப்போது கிடைக்கிற ஒரு ஷேரும் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 330. அண்ட் த மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் n இஸ் வாட்? ரொம்ப சிம்பிள். இந்த இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் n என்னன்றது கிடச்சிரும். இதுவே ஒரு இன்இக்வாலிட்டி தான், கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நியூமரேட்டர் 352n minus 2 into 506 is 1012 is less than or equal to n-2 ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். டெஃபினெட்லி n-2 பாசிட்டிவாக தான் இருந்தாகணும். n அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஹியூஜ் வேல்யூவாக இருக்கும்போது n-2வும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு தான் பிரித்து கொடுக்க முடியும். நம்பர் ஆஃப் பீப்புள் டிவைட் பண்ணி கொடுக்குறது நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ அந்த அசம்ஷனில் நம்ம அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 330 into n-2, 330 into n-2 பண்ணணும் 330n minus 660. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் n டேர்ம்ஸை ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். 352n minus 330n, இதுலேருந்து நமக்கு ஒரு 22n அப்படிங்கிறது கிடைக்கும். எஸ், லெஸ் than or equal to 1012 minus 660. ஸோ 340 plus 12 352 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படின்னா n is less than or equal to 352 by 22. 352 by 22 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 352 by 22. ரெண்டுமே 11 tables divisible. 11ல் இது வந்து 32 times, 11ல் இது 2 times. ஸோ 32 by 2 is 16. n is less than or equal to 16. அப்படின்னா n 16ஆவோ 16 கம்மியாகவும் இருக்கலாம். கொஸ்டின், வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் n அப்படிங்கிறது தான் கொஸ்டின். n மேக்ஸிமம் என்ன இருக்கலாம்? 16ஆவோ 16 கம்மியாகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் n is 16 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிள். செக் பண்ணிடலாம். கரெக்ட் ஆன்சர் n is equal to 16.